தமிழகத்திலிருந்து நேபாளத்துக்கு சுற்றுலா சென்றவர்களில் 20 பேர் பத்திரமாக உள்ளனர். அவர்களில் ஒருவரிடம் பேசலாம். வணக்கம், நீங்க தற்போது எங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு? அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன சார்? ஹலோ, என் பேர் நாவு. நான் இந்த மானசரோவர் யாத்திரா போயிட்டு இருக்கும்போது ப்ராப்ளம் நடந்தது. நாங்கள் இப்போ 21 பேர் அதில் தப்பிச்சு ரெஸ்கியூ பண்ணி இப்போ மிலிட்ரி பேஸ் கேம்ப்ல வச்சிருக்காங்க. இங்கேருந்து காட்மாண்டு போகிறதுக்கு எங்கள் லோக்கல் ஏஜென்ட் வந்து வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பப்போ தண்ணி, ஸ்நாக்ஸ், ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் போயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் இப்போதைக்கு மிலிட்ரி திரிசூல் அப்படிங்கிற இடத்துல மிலிட்ரி கேம்ப்ல இருக்கோம். விபத்து நடந்த இடத்துல இருந்து நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தீங்க? விபத்தை நேரடியா பாத்தீங்களா? பெருவெள்ளத்தை அங்க இருக்கக்கூடிய சுத்தி உங்களை இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு? இல்ல, ஆக்சுவலா நாங்க விபத்து நடந்த பக்கத்திலேயே தான் இருந்தோம். அது மயிரில உயிர் தப்பி இருக்கோம் நாங்க எல்லாருமே, இந்த 21 பேரும். எங்க ஒரு பஸ் மட்டும் கொஞ்சம் ஏதோ சேஃபா இருந்துடுச்சு. எங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லா பஸ், பின்னாடி இருந்த எல்லா பஸ், காரு, வேன் எல்லாமே வந்து சேதமாயிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு. நாங்க மொத்தம் 60 பேர் வந்தோம். 60 பேர் 3 பஸ்ல வந்தோம். மற்றவங்களோட கான்டாக்ட்ஸ் எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கும் கிடைக்கல. எங்களோட லோக்கல் அங்க கும்பகோணம் ஏஜென்சிக்கும் கிடைக்கல இது வரைக்கும். யாரும் கான்டாக்ட் பண்ணதா தெரியல. நாங்க 21 பேர் மட்டும் இப்போ ஒன்னா இருக்கோம், ஒரு பஸ்ல இருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கவலை, அவங்களெல்லாம் தொடர்பு கொள்ள முடியல. நிறைய பேர் தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கறதா நிறைய பேரோட கவலையும் ஆழ்ந்த வருத்தமாவும் இருக்கு. இப்போ நிலைமை எப்படி இருக்கு? இல்ல, அதேதான், சிக்னல் ப்ராப்ளம் தான். அது சிக்னல் ப்ராப்ளம்னால கான்டாக்ட் பண்ண முடியலையா இல்ல அவங்கெல்லாம் என்னன்றது எங்களுக்கும் தெரியல. எங்களுக்குமே வந்து சிக்னல் போய் போய் தான் வருது. நாங்க ஹில் ஸ்டேஷன்ல இருந்ததுனால எங்களுக்கு அதுதான் ப்ராப்ளம். இப்ப நாங்க மிலிட்டரி கேம்புக்கு வந்ததுனால ஓரளவுக்கு சிக்னல் கிடைச்சி இப்பதான் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தகவல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா ஃபேமிலிகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு உணவு உள்ளிட்ட வசதிகள்லாம் கொடுத்திருக்கிறாங்களா? சாப்பிட்டீங்களா? தற்போது அங்க இருக்கக்கூடிய வசதிகள்லாம் எப்படி செஞ்சிருக்கிறாங்க? இந்திய அரசுல இருந்து உங்களை தொடர்பு கொண்டிருக்கிறாங்களா? இப்பதான் எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் HRNC மினிஸ்டரோட பேசினாரு. ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க காட்மாண்டு இந்தியன் எம்பசில இருந்து ஒருத்தவங்க பேசினாங்க. எல்லாம் ரெஸ்கியூ பண்றோம், ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் தெரியல. இப்ப நாங்க டிராவல் ஏஜென்ட் கிட்ட தான் பேசியிருக்கோம் எங்களுக்கு காட்மாண்டு போறதுக்காக. அவங்க வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வந்தோன்னா நாங்க காட்மாண்டு ரீச் ஆயிடுவோம். தொடர்ந்து அந்த பெரு வெள்ளம் வந்தப்போ ஒரு பெரிய நில அதிர்வை உணர்ந்ததா சொல்றாங்க. நிலநடுக்கம், அதனாலதான் இந்த பெருவெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த பகுதியில இருந்திருக்கீங்க, அந்த மாதிரியான ஏதாவது சிச்சுவேஷனை உணர்ந்தீங்களா? இல்ல, நிலநடுக்கமா உணரல. ஆனா அந்த காட்டாற்று வெள்ளம் தான் வந்தது. அது வந்தப்ப பயங்கர சத்தம், ஒரு மாதிரியான ஒரு இடி இடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் அப்படிலாம் வந்துச்சு. அதனால ரொம்ப பக்கத்துலயே தான், எங்க பக்கத்துல ஒரு பெரிய சத்தத்தை கேட்டிருக்கீங்க. ஆமா, அதுல இருந்து நாங்க வேன்ல இருந்து குதிச்சு தப்பிச்சு மேல ஏறி, மலை மேல அப்படியே ஏறி, அங்க ஒரு கேம்ப் இருக்கு. அது மிலிட்டரி கேம்ப் போல இருக்கு. அது இல்ல செக்யூரிட்டி சர்வீசஸ் கேம்பா தெரியல. அங்க மேல ஏறிட்டோம் நாங்க. அவங்க கொஞ்சம் லோக்கல் பீப்புள் ஷெல்டர் அதுன்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல வந்து அங்கிருந்து எங்க மிலிட்டரி பேஸ் கேம்புக்கு வந்திருக்கோம். இப்படி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போது, பெரிய வெள்ளம் வருது அப்படின்னு உங்களை யாரு அலர்ட் பண்ணா? எப்படி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சீங்க? இல்ல, அலர்ட்லாம் இல்ல. நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு அப்படியே எங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி என்ன சொல்றது, அந்த ஆக்சுவலா நாங்க போனதே ஆத்து ஓரமா தான் போயிட்டு இருந்தோம். அதுல இருந்து தான் வந்தது. நாங்க நேர்ல பார்த்துதான் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை உணர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படல. ஆறு ரொம்ப அமைதியா இருந்திருக்கு, மழை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தது? அது கொஞ்சம் இதாதாங்க இருந்தது. ஐ மீன், கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்தது. அது சத்தம் வந்தோடனே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுச்சு. கண்ணு முன்னாடியே நாங்களே ஒரு 15-20 வெஹிக்கிள் வெள்ளத்துல அடிச்சுட்டு போறத பார்த்தோம். அடுத்தது எங்க வெஹிக்கிள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நாங்க குதிச்சு தப்பிச்சு மேல போனோம். பட் காட்ஸ் கிரேஸ், எங்க வெஹிக்கிள் மட்டும் அப்படியே நின்றுடுச்சு. எதுவும் ஆகல. பாக்கி எல்லா வெஹிக்கிளும் டேமேஜ் ஆயிட்டு.
உங்க கூட வந்தவங்களோட வெஹிக்கிள் வாகனங்கள் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? அதுல எவ்வளவு பேர் இருந்தாங்க? அது தொடர்பான தகவல் இருக்கா? அதான் நம்ம மொத்தம் 60 பேர் 3 பஸ்ல போனோம். அதுல 2 பஸ் என்னாச்சுன்றது தெரியல. மீதி ஒரு பஸ்ல நாங்க 21 பேர் இருந்தோம். 21 பேரும் எஸ்கேப் ஆயிட்டோம். கபீர்தாஸ், உங்க அருகில யாராவது இருக்கிறாங்களா? மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இருக்காங்க, அதை நான் கொடுக்குறேன். சிவரஞ்சனின்னு அவங்க திருச்சியில உள்ளவங்க இருக்காங்க, அவங்க கூட இருக்கு. புதிய தலைமுறை நீ. ஹலோ, வணக்கம் சிவரஞ்சனி. காலையில நீங்க பேசின ஆடியோவை கேட்டோம், உங்க உறவினருக்கு அனுப்பின ஆடியோவை கேட்டோம். தற்போது அங்க நிலைமை எப்படி இருக்கு? நீங்க சேஃபா இருக்கீங்களா? அந்த அசம்பாவிதத்தை உணரும் போது எப்படி உணர்ந்தீங்க? தற்போது உங்களுக்கு உணவு அந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்கா? தொடர்ந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுனீங்களா? பேசிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலா நாங்க நேற்று ஜாபரி பேசிலேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம். கேரவங்க போற வழியில எங்களுக்கு இந்த திடீர்னு ஒரு கரும் புகை வர மாதிரி இருந்தது. ஆக்சுவலா ஏதோ புகை வருது அப்படின்னு நினைச்சு நாங்க ஜஸ்ட் ஒரு அழகை ரசிச்சு போட்டோ எடுத்துட்டு வந்தோம். அது மாதிரி அதையும் வீடியோ எடுத்தோம். பார்த்தா திடீர்னு அது தண்ணி பிழம்போட வந்தது. தண்ணி கரும் பிழம்பா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தா ஒரு லாரி எல்லாம் இழுத்து உள்ள தெளிச்சு நிறைய வண்டி உள்ள போச்சு. எங்களுக்கு பயந்துட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்க ரொம்ப கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தெய்வாதீனமா நாங்க அந்த பக்கம் எங்களுக்கு 2 பக்கம், அந்த பக்கம் 2 வண்டியால லாக் ஆச்சு எங்க வண்டி. சப்போஸ் அந்த வண்டி இல்லைன்னா நாங்க உள்ள போயிருப்போம். அந்த வண்டியால லாக் ஆனதுனால நாங்க அப்புறம் அந்த பக்கம் குதிச்சு மேலே ஏறி மலையில ஏறி போயிட்டோம். ஒரு ஏபிஎஃப் கேம்ப்னு ஒன்று இருந்தது, அங்கதான் நாங்க இருந்தோம். இப்போ இன்னைக்கு காலையில் தான் இன்னும் மலையை கொஞ்சம் ட்ரக்கிங்கா ஏறி போயிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ இங்க வந்திருக்கோம். இங்க நேபாளில ஒரு ஹெட் குவார்டர்ஸ் கேம்ப், ஆர்மி கேம்ப்ல இருக்கோம். ஸோ இங்கேருந்து அடுத்த மூவ் என்னன்னு தெரியல. அறநிலைத்துறை ரமேஷ் சாரோடைய பிஏ பேசினாங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தரை நியமிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் பேசுறேன், எப்படியாவது உங்களை கூப்பிட்டு போயிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எங்க பாஸ்போர்ட்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம், நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம், ஓய்வு பண்ணிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களோட பாஸ்போர்ட் மற்ற உடைமைகள்லாம் அந்த முன்னாடி இருக்கிற வண்டிகள்ல போயிடுச்சு, அப்படிதானே? ஆமா ஆமா. உங்களுக்கு உணவு உள்ளிட்ட வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாடு அரசுல இருந்து தொடர்ந்து உங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறாங்களா சிவரஞ்சன்? இருக்குங்க, ஓரளவுக்கு. ஒன்றும் ஏன்னா நீங்க லோக்கல் பீப்புள் எல்லாம் பார்க்கும்போது நாங்களாம் எவ்வளவு கிஃப்டட். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. உங்களோட வந்த வண்டிகள்ல 2 வண்டி மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல இருக்கிற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா? அவங்களோட பேசுனீங்களா? இல்லைங்க, யாருமே எங்களை கான்டாக்ட் பண்ணல. நாங்க கும்பகோணம் சூப்பர் யாத்திரான்னு அந்த பாய் மூலமா தான் வந்தோம். ஸோ அவருக்கு ஏதோ ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் பேரை நான் மறந்துட்டேன். ஏதோ 2 பேர் அதுலேருந்து எங்களுக்கு முன்னாடி போன வண்டியிலேருந்து தப்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி அவருக்கு நியூஸ் வந்திருக்கு. தெரியல யாருன்ட்டு, எங்களுக்கு எந்த நியூஸும் இல்லை. இப்போ எங்க வண்டியில இந்த 21 பேரும் சேஃப், டிரைவர் உட்பட. எங்களுக்கு முன்னாடி வண்டிலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த கோர காட்சிகளை நேர்ல பார்த்த நொடி உங்களுக்கு எப்படி இருந்தது? இதெல்லாம் எப்படி சார் சொல்ல முடியும்? இதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் தெரியும். அது லைஃப் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத கடவுள் உணர்த்துறாருன்னு தான் சொல்லணும். எங்களுக்கு கடவுள் இருக்காருன்றத உணர்த்திருக்காரு, அவ்வளவுதான். இருக்கிறதுனால எங்களை காப்பாத்திருக்காரு, அவ்வளவுதான். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா பெரிய இழப்பு இது. இந்த பக்கம் வாழ்வாதாரத்தையே எழுதிட்டு லோக்கல் பீப்புள் எல்லாம் அவ்வளவு அழுது கதறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. சோ அதனால ஒண்ணும் சொல்ல முடியாது. இது நிச்சயமா உங்களோட வேதனையை உணர முடியுது. சுனாமி எப்படி எவ்வளவு பெரிய இழப்போ அதே போலதான் இங்க இது. நிச்சயமா உங்களோட வேதனையை உணர முடியுது. மிக விரைவில் உங்களை எல்லாரையும் மீட்கப்பட்டு தாய்நாட்டுக்கு சேருவீங்க அப்படின்னு நம்புறோம். நன்றி, உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி. எங்களுக்காக பே பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. நன்றி சிவரஞ்சனி. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி தற்போது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தமிழர்கள் கிட்ட பேசினோம். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக கூறுகிறார்கள். 20 பேர் ஓரிடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறோம். அரசின் சார்பாக தொடர்ந்து எங்களை தொடர்பு கொள்கிறார்கள், எங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். தற்போது ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த நகர்வு என்ன என்பது இன்னும் எங்களுக்கு தெரியப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்றாங்க. கும்பகோணத்திலிருந்து சென்றதில் 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 2 நம்முடைய பேசினார்கள். அந்த நொடி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சுனாமி எப்படியோ அதே போன்ற ஒரு பேரழிவுதான் இங்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நூலிலையில் நாங்கள் உயிர் தப்பினோம் என்று தெரிவித்தார் அதிலிருந்து மீண்ட சிவரஞ்சனி. எங்கள் பின்னால் வந்தவர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. எங்களோடு
குழுவாக பயணித்தவர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை என்று தெரிவிக்கிறார்கள் அந்த தமிழர்கள். மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது என்று தங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளம், மிகப்பெரிய பேரழிவு நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 200 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தற்போது வரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பலரை காணவில்லை. கோவை ஈஷா மையத்திலிருந்து சென்ற பலரை காணவில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கிறது.